ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 38 சைஸுக்கான செகண்ட் டாட்டோட அளவுகள் பார்க்க போகிறோம். அதாவது ஆம்கோல் சைடு நம்ம பிடிச்சி தைக்கணும். இது போல் கரெக்டாக ஆம்கோல் சைடு இது போல் கரெக்டாக மடிச்சுக்கலாம். நுனி பகுதியிலேருந்து ஆம்கோல் சைடு கரெக்டாக மடிச்சுட்டு 38 சைஸுக்கு இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.25 இது போல் மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோலில் பார்த்திங்கன்னா அந்த வளைவும் சேமாக இருக்கணும், ஏற்றி இறக்கி வரக்கூடாது. இது போல் அழகாக நீட்டாக மடிச்சுட்டு அந்த மடிப்பில் பாருங்கள் ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம லைனிங் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 3 டாட்டுமே அவ்வளோ அழகாக சூப்பராக சரியான அளவில் கிடைக்கும். இப்போ இந்த லைனில் நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். எல்லா லைனிங் ப்ளவுஸுக்குமே இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நுனி பகுதியில் கரெக்டாக அந்த தையல் வரைக்கும் தான் நம்மளால் தைக்க முடியும். கூடவும் தைக்கக்கூடாது, குறைச்சும் தைக்கக்கூடாது. அந்த தையல் வரைக்கும் ஈஸியாகவே நம்மளால் தைக்க முடியும். ரொம்ப சூப்பரான டிப்ஸுங்க. இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கஷ்டப்பட்டு மடிக்கணும்னே அவசியம் இருக்காது. இப்போ மடித்து முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாக மடித்து இதோட அகலம் எவ்வளவு தைக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. இதுக்கு 1/4 இன்ச்சும் பிடிக்கக்கூடாது, 1/2 இன்ச்சும் பிடிக்கக்கூடாது. அப்போ எவ்வளோ தான் பிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 4 கோடு வர்ற மாதிரி 0.4 கோடு 0.4 பாயிண்டில் தான் நம்ம குறிக்கணும். முன்னாடி பார்த்திங்கன்னா தகடு, அந்த டேப்பில் தகடு இருக்கனால அளவுகள் தெரியாதுங்கிறதுக்காக 1லேருந்து நம்ம அளவுகள் மார்க் பண்ணிக்கலாம். 1லேருந்து பாருங்கள், நம்ம வரிசையாக 4 கோடு வர்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கும் போது கெட்டி தையல் போட்டுட்டு அப்படியே ஷார்ப்பாகவே நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். நுனி பகுதி நம்ம ஏற்கனவே தையல் போட்டிருக்கனால கூடவே போகாத அந்த அளவுலேயே நம்மளால் ஈஸியாக தைக்க முடியும். இப்போ நுனி பகுதியில் நூலை ஒட்டியே கட் பண்ணக்கூடாது. 1 இன்ச்சு டிஸ்டன்ஸில் தான் நூல் தள்ளி கட் பண்ணணும். பாருங்கள், நுனி பகுதியில் கெட்டி தையலும் போடக்கூடாது. கெட்டி தையல் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அளவுகள் மாறுபடும். கெட்டி தையல் போடாமல் நூலை கொஞ்சம் தள்ளி தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், திருப்பியுமே அந்த மடிப்போட அகலத்தை நான் அளந்து காமிக்கிறேன். 1 2 3 4 கரெக்டாக 4 கோடு தான். இது எந்த சைஸு வரைக்கும் 0.4 நம்ம குறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 28 சைஸ்லேருந்து 48 சைஸு வரைக்குமே இதே அளவு தான். டிஸ்டன்ஸ் மட்டும்தான் சைஸை பொறுத்து மாறுபடும். மீதி பார்த்திங்கன்னா பெரிய பிக் சைஸ் 48க்கு மேலே வரக்கூடிய சைஸுக்கு தான் நம்ம அந்த ஆம்கோல் சைடு அகலத்தை கூடுதலாக நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்ல பக்கமாக திருப்பி பார்க்கும் பொழுது அந்த நுனி பகுதி வளைஞ்சே வரக்கூடாது. வளைஞ்சு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கப்பகுதியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வளையாமல் இந்த மாதிரி சூப்பராக இருக்கணும். பாருங்கள், கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.